துறையிலே ஈடுபட்டு புகழ் பெற்று விட்டான் என்பதற்காக வேண்டி ஏதோ அவன் தேவதூதனை போல இங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அவன்தான் ஆசுவாசத்தை தர வருகிறவன் என்பதை போல நம்முடைய வீதிகளிலே பாலாரையும் தேனாரையும் ஓட வைத்து விடுவான் என்பதை போல இங்கே ஒரு மாய சித்திரம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு நம்முடைய இளம் பெண்களும் இளம் ஆண்களும் பலியாகி விட்டார்கள். பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அல்ல, பலியாகி விட்டார்கள். இந்த அருவருப்பிலிருந்து இந்த சமுதாயத்தை எப்படி மீட்கப் போகிறோம்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கருத்து போரை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது. இந்தியாவே பற்றி எறிந்தாலும் தமிழ்நாடு எப்படி அமைதி பூங்காவாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு மந்திரக்கோலை கையில் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு முறை ஆட்டியதால் இந்த அற்புதம் விளைந்து விட்டது என்பதல்ல. இந்த அமைதிக்கு பின்னால், இந்த அற்புதத்துக்கு பின்னால் நம்முடைய முன்னோர்களின் உழைப்பு இங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களின் தியாகம் இருக்கிறது. அந்த தியாகத்தை, அந்த உழைப்பை தெரியாத ஒரு தலைமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு நாள் சினிமா பார்த்து விட்டால் என்ன ஆகிவிட போகிறது என்று நாம எல்லாரும் போட்டு டிவியை போட்டு முன்னால் உட்கார்ந்த பாருங்க. அதனுடைய விளைவை இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எது வேடிக்கை என்றும் பொழுதுபோக்கு என்றும் கருதினோமோ அது நம்முடைய தலையில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன கொண்டிருக்கிறோம்? எது வேடிக்கை என்றும் பொழுதுபோக்கு என்றும் கருதினோமோ அது நம்முடைய தலையில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆக போகிறது என்பது 4ஆம் தேதிக்கு மேல் தெரியும். நிஜப்போக்கும் மைனஸ் ஒரு சமூக பார்வை. இன்று சமூக வலைதளங்களிலும் மார்க்க மேடைகளிலும் ஒரு பொதுவான கருத்து ஓங்கி ஒலிக்கிறது. சினிமா ஒரு மாயை, அது இளைஞர்களை சீரழிக்கிறது, நம் முன்னோர்களின் தியாகத்தை மறக்கடிக்கிறது. வீடியோவில் பேசும் அறிஞர் குறிப்பிடுவது போல, ஒரு சினிமா பிரபலம் வந்தாலே அவர் ஏதோ வானதூதரை போல கொண்டாடப்படுவதும், நம் இளைஞர்களும் இளம் பெண்களும் அந்த மாயத்திரையில் விழுந்து கிடப்பதும் கசப்பான உண்மைதான். இதற்காக பொதுமக்களையும் இளைஞர்களையும் மேடைகளில் நாம் கடுமையாக சாடுகிறோம். ஆனால் நாணயத்தின் மறுபக்கம் சற்று சிந்திக்க வைக்கிறது. யார் சினிமா மாயை என்று எச்சரிக்கிறார்களோ அதே ஜமாஅத் தலைவர்களும் இமாம்களும் சமுதாய பெரியவர்களும் நிஜ வாழ்க்கையில் அதே சினிமா பிரபலங்களோடு கைகுலுக்கி நட்பு பாராட்டுவதையும் பொன்னாடை போர்த்தி மகிழ்வதையும் நாம் பார்க்கிறோம். கேள்வி என்னவென்றால், 1. வீட்டில் இருக்கும் பெண்களையும் வளரும் சிறுவர்களையும் சினிமா பார்க்காதே என்று கண்டிக்கும் நாம் அதே சினிமா உலகை சேர்ந்தவர்களுடன் மேடைகளை பகிர்ந்து கொள்வது ஏன்? 2. ஒரு சாதாரண மனிதன் சினிமா மோகத்தில் இருந்தால் அவன் வழிகட்டவன் என்று முத்திரை குத்தப்படுகிறான். ஆனால் அதே நட்சத்திரங்களுடன் முக்கிய பிரமுகர்கள் நட்பு பாராட்டினால் அது சமுதாய உறவு என்று நியாயப்படுத்தப்படுகிறதா? முடிவுரை: பொதுமக்களை குற்றம் சொல்வதற்கு முன்னால் வழிகாட்ட வேண்டிய தலைவர்களும் ஜமாஅத்தார்களும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். மேடை பேச்சுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இடையே இருக்கும் இந்த இடைவெளிதான் இளைஞர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. சமுதாயத்தின் மீதான அக்கறை என்பது வெறும் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, அது நம் ஒவ்வொரு செயலில் இருந்தும் தொடங்க வேண்டும். குற்றங்களை சாடும் முன் நாமே அதற்கு முன்னுதாரணமாக மாற வேண்டும்.